ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அனைவராலும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அருமையான சூப்பரான நிரந்தரமான பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பதவியின் பெயர், கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், காலிடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, எந்த ஊராட்சியில் கிராம ஊராட்சி செயலர் பதவிக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க போன்ற பல்வேறு விதமான தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். தயவு செய்து இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவர்களுக்கும் பயன்படட்டும். அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. இதுவரை நமது டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம். அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துக்கிறேன், ஜாயின் பண்ணிக்கிடுங்க. யூடியூப்பில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் பார்த்தீங்கன்னா டெலகிராம்லையும் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் யூடியூப்பில் மிஸ் பண்ணிட்டாலும் டெலகிராமில் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சி செயலர். இந்த பதவிக்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா இன்று தான் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. டேட்டு பார்த்தீங்கன்னா 29/10/2020. ஸோ இன்று தான் பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் இதற்கான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பதவிக்கான குறைந்தபட்ச கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 10ஆம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். 12ஆம் வகுப்பு, எனி டிகிரி, டிப்ளமோ, பிடெக் முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். குறைந்தபட்ச கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அனுபவம் தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அனைத்து ஜாதியினரும் விண்ணப்பிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கும் எந்த விதமான கட்டணமும் கிடையாது, எந்த விதமான எழுத்து தேர்வும் கிடையாது. நேர்முக தேர்வின் மூலம் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்றாங்க. நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா நிரந்தர பணியிடம் தான். இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வேலை வாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து செக்ரட்டரி. ஸோ பார்த்தீங்கன்னா இதற்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா இன்று தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. 29/10/2020. ஸோ இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ரைட்டுங்களா? ஸோ அதுக்கடுத்து இந்த போஸ்டிங்கான பேசிக் டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துட்டு எந்தெந்த ஊராட்சியில் இந்த கிராம ஊராட்சி செயலர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதற்கான விண்ணப்ப படிவும் பார்த்தீங்கன்னா இணையதளத்திலே கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் டவுன்லோட் செஞ்சு கொள்ளலாம். ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தை டவுன்லோட் செய்த பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா பிரிண்ட் எடுத்துக்கிடுங்க. எடுத்துட்ட பிறகு இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சுருங்க. பூர்த்தி செஞ்சிட்ட பிறகு தேவையான ஆவணங்களுடைய நகல் அனைத்திலும் செல்ஃப் அட்டஸ்டு செஞ்சிருங்க. அதுக்கடுத்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து தொடர்புடைய ஊராட்சி ஒன்றியத்தின் தனி அலுவலர், வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களிடம் நேரிலோ, ஸோ நீங்கள் நேரிலே போயிட்டு சமர்ப்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா பதிவஞ்சல் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ என்னைக்குள்ள விண்ணப்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 9/11/2020 திங்கட்கிழமை அன்று பிற்பகல் 5:45 மணிக்குள் பார்த்தீங்கன்னா சமர்ப்பிக்க வேண்டும். ஸோ விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் கிடையாது, ஃப்ரீ தான். ஸோ அதுக்கடுத்த பேசிக் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கிராம ஊராட்சி செயலர் பதவிக்கான குறைந்தபட்ச கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், நீங்கள் இந்த பதவிக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். 10ஆம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 1/7/2020 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா பொது பிரிவினருக்கு
18 முதல் 30 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஆதி திராவிடர், பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர். பிற்படுத்தப்பட்டோர் பார்த்தீங்கன்னா 18 முதல் 35 வயதிற்குள் இருக்க வேண்டும். அதுக்கடுத்து மிகவும் முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த ஊராட்சியில் இந்த போஸ்டிங் காலிடமாக அறிவிச்சிருக்காங்களோ அந்த ஊராட்சி பகுதிக்குள் வசிப்பவராக இருக்க வேண்டும். காலி பணியிடம் அறிவிக்கப்பட்ட ஊராட்சி பகுதிக்குள் வசிப்பவராக இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா, தகுதியான விண்ணப்பதாரர் சம்பந்தப்பட்ட ஊராட்சியில் இல்லாவிட்டால் அவ்வூராட்சியின் எல்லையை ஒட்டிய ஊராட்சியிலிருந்து விண்ணப்பிக்கும் தகுதி வாய்ந்த நபர்கள் பரிசீலனை செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பதவிக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,900 50,400 வரை வந்து தராங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, தகுதி உள்ள விண்ணப்பதாரர்களுக்கு நேர்முக தேர்வு நடைபெறும் இடம் மற்றும் தேதி குறித்து நேர்காணல் கடிதம் அனுப்பி வைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் அனுப்பப்படும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கடுத்து நம்ம எந்தெந்த ஊராட்சிகளில் இந்த போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்றது நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, கள்ளக்குறிச்சி மாவட்டம், ரிஷிவந்தியம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட கிராம ஊராட்சியில் பார்த்தீங்கன்னா ஊராட்சி செயலர் போஸ்டிங்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ எந்தெந்த ஊராட்சின்னு பார்த்தீங்கன்னா, ஊராட்சி செயலர் பதிவிடம் காலியாக உள்ள ஊராட்சியின் பெயர் இளையனார் குப்பம், இன சுழற்சி பார்த்தீங்கன்னா எம்பிசி அண்டு டிசி. அதுக்கடுத்தாக ஊராட்சியின் பெயர் பார்த்தீங்கன்னா பாசார், இன சுழற்சி பார்த்தீங்கன்னா பிசி, அதுதான் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம். அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா, சங்கராபுரம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட கிராம ஊராட்சியில் பார்த்தீங்கன்னா ஊராட்சி செயலர் பதவிக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ எந்தெந்த ஊராட்சிகளை பார்த்தீங்கன்னா, ஊராட்சி செயலர் பதவியிடம் காலியாக உள்ள ஊராட்சியின் பெயர் மூங்கில் துறைப்பட்டு, இன சுழற்சி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்ன். ஸோ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்ன் வந்து கொடுத்துருக்கத்தால அனைத்து ஜாதியினரும் விண்ணப்பிக்கலாம். இட ஒதுக்கீடுன்னு பார்த்தீங்கன்னா விமன் டிடபிள்யூ. அதுக்கடுத்தாக ஊராட்சியின் பெயர் பார்த்தீங்கன்னா ஊராங்கனி, இன சுழற்சி பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தியாக துருகம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட கிராம ஊராட்சியில் பார்த்தீங்கன்னா ஊராட்சி செயலர் பதவிக்கான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. ஊராட்சி செயலர் பதவியிடம் காலியாக உள்ள ஊராட்சியின் பெயர் பார்த்தீங்கன்னா முடியனூர், இன சூழ்ச்சி பார்த்தீங்கன்னா எம்பிசி அண்டு டிசி, இட ஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா விமன் டிடபிள்யூ. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட கிராம ஊராட்சியில் பார்த்தீங்கன்னா ஊராட்சி செயலர் பதவிக்கான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ எந்தெந்த ஊராட்சியில் பார்த்தீங்கன்னா ஊராட்சி செயலர் பதவியிடம் காலியாக உள்ள ஊராட்சியின் பெயர் தானம், இன சூழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்ன். ஜென்ரல் டர்ன் வந்து கொடுத்துருக்கத்தால அனைத்து ஜாதியினரும் விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்த ஊராட்சியின் பெயர் பார்த்தீங்கன்னா பின்னல்வாடி, இன சூழ்ச்சி பார்த்தீங்கன்னா எஸ்சி அருந்ததியர்ஸ் ஆன் ப்ரிஃபரன்ஷியல் பேசிஸ், இட ஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா விமன் டிடபிள்யூ. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கல்வராயன் மலை ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட கிராம ஊராட்சியில் பார்த்தீங்கன்னா ஊராட்சி செயலர் பதவிக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஊராட்சி செயலர் பதவியிடம் காலியாக உள்ள ஊராட்சியின் பெயர் கரியாலூர், இன சூழ்ச்சி பார்த்தீங்கன்னா எம்பிசி அண்டு டிசி, இட ஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஹரிஸ்மன். அதுக்கடுத்தாக விண்ணப்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா தொடர்புடைய ஊராட்சி ஒன்றியத்தின் தனி அலுவலர், வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களிடம் பார்த்தீங்கன்னா நேரிலோ அல்லது பதிவஞ்சல் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ என்னைக்குள்ள விண்ணப்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 9/11/2020க்குள் விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேண்டும்னா ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்துடைய நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கிறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ அதற்கான ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை முடிந்த வரைக்கும் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் பயன்படட்டும். அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும்.
இதுவரை டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துக்கிறேன், ஜாயின் பண்ணிக்கிடுங்க. மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலைவாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.